எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஸ்டா மொபைல் கேர். நான் உங்கள் விஜய் கபனாத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் பற்றின ஒரு விஷயம் வந்து பார்த்தோம். அதோட ப்ராக்டிக்கல் செக்ஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மல்டிமீட்டர் பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். அதே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் செக்ஷனில் டயோட் மோடில் நம்ம வந்து செட் பண்ணி நம்ம ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோ கண்டென்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எபோவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்தாலுமே நம்ம வந்துட்டு நேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன நம்ம வந்து கிளாஸ் எடுப்போமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் நல்லா இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ அதுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சிப்லெல்லாம் நீங்கள் நிறையவே அப்டேட் ஆகலாம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குற காமனான கொஸ்டின் வந்து பேசிக் ஒர்க்ஸ் எல்லாம் ஓகே, ஸோ சிப்லெல்லாம் தான் நான் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் நீங்கள் யூஸ் பண்ண மல்டிமீட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மல்டிமீட்டர்ஸ்க்கும் உங்களுக்கு நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஆப்ஷனில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெஷர் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து இண்டிவிஜுவலாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வோல்டேஜ் மோடில் செட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்லேருந்தே கூட நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் நான் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிசி மெஷர் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா வோல்டேஜுக்கு மேலே வந்து நமக்கு அந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து டிசியோட அந்த இதில் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் ஆட்டோ அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல நல்லா தெரியுங்கிறத லைட் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் செட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி டிசியில் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏசிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம டிசி அந்த 0.000 இருக்குது பார்த்தீங்களா, வோல்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல காமிக்குது. மெஷர் பண்ணோம் அப்படின்னா ரீடிங்ஸை காமிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷனில் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓம்ஸு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து செலக்ட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸை வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. அதே ஆப்ஷனில் செலக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டயோட் மோட் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு வரும். அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்காக மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸர் மோட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மோடும் வந்து இருக்கும். ஸோ ஒரே ஆப்ஷன்ஸில் நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மல்டிமீட்டரில் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பெரும்பாலும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோபை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு சிலருக்கு இதுலேயுமே கூட கன்ஃபியூஷன் இருக்கலாம் பேசிக்காக பார்க்குறவங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 10 ஆம்பியர் அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த காம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஓம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளோட ரெட் ப்ராபை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா நீங்கள் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கிரவுண்ட் ஒயரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ். இப்போ நம்ம இதை வந்து தியரியாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த வேல்யூஸ், அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஒரு காம்பனன்ட்ஸ் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ அப்படி செக் பண்ணுறோங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ரீடிங் பேஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணுறோம். இந்த ரீடிங் வந்து யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐசியிலேருந்தும் வரும். ஸோ இந்த ஐசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஐசியில் வந்து ஒரு பிஎம்ஐ கான்செப்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஎம்ஐ 632 இல்லை பவர் மேனேஜ்மெண்ட்டில் 439 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு பவர் ஐஸ்லேயே 2 பவர் ஐஸ் இருக்குது. அதில் சப் பவர், மெயின் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஏதாவது ஒரு டேட்டா ஷீட்டை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது டயோட் வேல்யூஸ் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 487 அண்ட் பக்கத்து பின்னில் வந்து பார்த்திங்கன்னா 485 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 000. இந்த 000 அப்படிங்கிறதும் இந்த ஓஎல் அப்படிங்கிறதும் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து சம்திங் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 00 கொடுத்துருக்காங்க, ஓஎல்லும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனும் இந்த 000 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிரவுண்டை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறிக்குது. ஸோ கிரவுண்ட் அதாவது வந்து 000 வருது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயோட் வேல்யூவில் வந்து நம்ம கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதே வந்து ஓஎல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓப்பன் லூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லைன் வந்து டம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இல்லாமல் லைன் வந்து டம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ வருது அப்படின்னா ஐசிலேருந்து கான்டாக்ட் ஆகி நமக்கு வேல்யூ
வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 000னா நமக்கு வந்து கிரவுண்ட் ஆகிட்டு இருக்கு. சாரி, அது வந்து கிரவுண்டா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 000 தான் காமிக்கும். அப்போ டயோட் வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 00 காமிக்குது அப்படின்னா அது வந்து கிரவுண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஓப்பன் லூப், அதாவது ஓஎல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வர வேண்டிய லைன் வரல அப்படின்னாலும் ஓஎல் தான் வரும். இல்லை ஆல்ரெடி அது டம்மி தான் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஓஎல் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைசிலேருந்து வருது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று பார்த்த காம்பனன்ட்ஸ், அதாவது லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்த காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரீடிங்ஸை வச்சு நம்ம நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து செக் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று நினைக்கலாம், என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மல்டிமீட்டர்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பஸர் சவுண்ட் வச்சு நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை ஒவ்வொரு ஆப்ஷனாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிற மல்டிமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீடிங் எடுத்து நமக்கு விஷயத்தை வந்து நல்லாவே காமிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சுலபமாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரீடிங்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடகடன்னு அந்த ட்ராக்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த காம்பனன்ட்ஸ் வந்து பர்டிகுலராக போயிருச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து டக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெப்பாசிட்டி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதே ஓல்டு மல்டிமீட்டரில் நீங்கள் வந்து பஸர் மோடில் வச்சுட்டு ஒரு சைடு சவுண்ட் வரும், ஒரு சைடு வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து காயிலுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 சைடும் கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் பாருங்க, அன்றைக்கி நேற்று நம்ம பார்த்த, அதாவது லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்த காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு கேட்டகரி பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கெப்பாசிட்டர், ஜீனோடைட்டை தனியாக பிரிச்சிட்டேன். காயில் ஆர் இண்டக்டர், ஃபியூஸ் ரெசிஸ்டர், எம்ஐபிஐ ஃபில்டர். ஓகேங்களா? இதை வந்து தனியாக நான் பிரிச்சிட்டேன். அது இல்லாமல் வேல்யூ ரெசிஸ்டர், அதாவது வந்து ரெசிஸ்டரில் சம் வேல்யூ இருக்கிற ஒரு ரெசிஸ்டரும் அண்ட் பிஎன் டயோடும். ஓகேங்களா? அப்போ என்னன்னா நான் கொடுத்துருக்க காம்பனன்ட்ஸை உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபைடாக இந்த மாதிரி கேட்டகரி பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து நீங்கள் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செக் பண்ணலாம். ஸோ காம்பனன்ட்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். ஸோ பேரலல் அப்படின்னா நமக்கு வந்து கெப்பாசிட்டரும் ஜீனோடைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ப்ளஸ்லையும் ஒரு சைடு மைனஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கும். அதனால் வந்து பேரலல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கேன். இதே வந்து காயில், ஃபியூஸ் ரெசிஸ்டர், எம்ஐ ஃபில்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கும். சேம் ஆஸ் இட் இஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ரெசிஸ்டரும் பிஎன் டயோடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறதும் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு மறுபடியும் அகைன் நான் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக, ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டேபிளாகவே நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ கெப்பாசிட்டர், ஜீனோடைடு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டியது, ஒரு கெப்பாசிட்டர், ஜீனோடைடு செக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு சைடு 0 வரும், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 350. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 0 வருது அப்படின்னாவே அந்த இடத்துல கிரவுண்ட், அதாவது டயோட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 00 காமிக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே தாங்க, ஒன்றும் இல்லை, நம்ம கெப்பாசிட்டிக்கு ஒரு சைடு ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் கனெக்ட் ஆகி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஜீனோடைடு அதே மாதிரி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நமக்கு வந்து கிரவுண்டும் ஒரு சைடு வந்து வேல்யூவும் வருது. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ செகண்ட் கான்செப்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா காயிலுங்க. காயில், ஃபியூஸ், ரெசிஸ்டர், எம்ஐபிஐ இது சீரிஸில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இதில் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் வந்துட்டு ஒரு எண்டில் என்ன ஒரு ரீடிங் பார்க்குறீங்களோ அதே தான் இன்னொரு எண்ட்லையும் உங்களுக்கு ரீடிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 350 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 271 கூட வரலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 101 கூட வரலாம். ஓகேங்களா? அப்போ என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் செக்ஷன்ஸ்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரீடிங் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ரெசிஸ்டர் அண்ட் பிஎன் டயோட். வேல்யூ ரெசிஸ்டர் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 250 வேல்யூ ஒரு சைடு வருது அப்படின்னா ஒரு சைடு வந்து 350. இது நாங்கள் 100 வித்தியாசமாக அப்படின்லாம் இல்லைங்க, ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். தவிர இந்த 100 தான் வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா? சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா? அது வந்து எதுக்கு அப்படின்னா வேல்யூ ரெசிஸ்டருக்கும் பிஎன் டயோடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு சம் டிஃபரன்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு காம்பனன்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கேட்டகரி பண்ணியாச்சு. ஸோ கெப்பாசிட்டி, ஜீனோடைடு நீங்கள் கண்ண மூடிட்டு சொல்லணும். என்ன அப்படின்னா ஒரு சைடு கிரவுண்டு, ஒரு சைடு வந்து பாசிட்டிவ். ஒரு சைடு கிரவுண்டுங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் வரும், ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு வேல்யூ வரும், ஒரு சைடு வந்து கிரவுண்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காயில் அப்படிங்கும்போது நமக்கு காயில், ஃபியூஸ் ரெசிஸ்டர், எம்ஐபிஐ ஃபில்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூ வருதோ அப்படியே ஆப்போசிட்டில் இந்த வேல்யூ வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்க, இப்போ நல்லா இருக்கிறதுலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. இது வந்து ஃபால்ட்டி அப்படின்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ கெப்பாசிட்டர், ஜீனோடைடு உங்களுக்கு ஃபால்ட்டி அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு காமிக்கிறது, அதாவது ஷார்ட் அப்படிங்கிற விஷயம். இதில் என்ன அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர், ஜீனோடைடுக்கு தான் நம்ம ஷார்ட் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவோம், மற்றதுக்கெல்லாம் ஓப்பன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் சைடு கிரவுண்ட் ஆகிறது ப்ராப்ளம் இல்லை, பட் ரெண்டு சைடும் கிரவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் காம்பனன்ட் வந்து நமக்கு டேமேஜ் ஆயிருக்கு, ஃபால்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ரெண்டு சைடும் 0 வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காயிலுக்கு வந்து எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஒன் சைடு வேல்யூ வருதுங்க, அனதர் சைடு வரல அப்படின்னா ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு, அதை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ரெசிஸ்டர், பிஎன் டயோட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான். ஒன் சைடு வேல்யூ வருது, ஆப்போசிட் சைடில் வருது அப்படின்னா அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சிம்பிளான விஷயம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு சில என்ன சொல்லுவீங்க, இந்த எதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம், எதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கேட்குறீங்க இல்லையா? இந்த கிரவுண்டோடு இருக்கிறதெல்லாம் ஒரு சிலர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? ஆனால் இந்த சீரிஸ் கனெக்ஷன் இருக்கிறத தயவுசெய்து வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வைக்கல அப்படின்னா அங்கே ப்ராசஸே நடக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளிஃபைடாக நம்ம வந்து சொல்ல வரும்.
ஸ்டார்டிங்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் காமிச்ச மாதிரி நீங்கள் டைடு மோடில் செட் பண்ணிவிட்டு தியரிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ரெண்டுத்துக்கு ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸும் மைனஸ் நம்ம ஷார்ட் பண்ணும்போது 0 வரணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம காம்பனண்ட் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காயில் ஆர் இண்டக்டர். இந்த இடத்துல வந்து ரெட்டு கம்பல்சரி நீங்கள் வந்து கிரவுண்ட் பண்ணிவிட்டு பிளாக்கை வச்சு தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட்டை கிரவுண்ட் பண்ணிவிட்டு பிளாக்கை வச்சு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து காயிலோட ஒரு ரெண்டு நான் வந்து செக் பண்ணுற பாருங்க. எனக்கு வந்து அந்த தியரிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரீடிங் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். எனக்கு 432 வந்து எனக்கு வருது. 432 33 இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 பாயிண்ட் வந்து கூட குறைய நமக்கு வந்து காமிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து 435 வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 435. அப்போ இந்த காயில் எப்படி இருக்குது, நமக்கு வந்து நல்லாவே இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காயில்ஸை வந்து எல்லாமே நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு 464 அல்ல 465 எனக்கு வருது. ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 465 வருது. ஓகேங்களா, அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து சொல்ல வரேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அது கரெக்டாக வருது அப்படின்ட்டு. இந்த காயிலும் பாருங்கள், செக் பண்ணுறேன். 231 வருது. ஸோ 231. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 231, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 231. இந்த மாதிரி வந்து ப்ரோபை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள். மற்ற காம்பனண்ட் மேலே டச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தப்பாக காமிக்கும். இப்போ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயிலை செக் பண்ணிட்டோம். இதே மாதிரி கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ரெசிஸ்டர் நம்ம வந்து செக் பண்ணுறோம். சரிங்களா, நமக்கு வந்து 567 ஆர் 68 நமக்கு வந்து வருது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 567. ஓகேங்களா, ஸோ சேம் ரீடிங் தான். ஸோ 568 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேல்யூ வருது, எனக்கு இன்னொரு சைடு வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி இருக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா MIPA ஃபில்டர், அதாவது டிஸ்பிளே செக்ஷன்ஸில் கேமரா செக்ஷன்லையும் யூஸ் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 302 வருது. நமக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ரீடிங் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 307 இந்த மாதிரி, அதாவது மல்டிமீட்டருக்கு ஒரு பக் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 பாயிண்ட் சேர்த்து காமிக்கிற மாதிரி காமிக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ வந்து காமிக்குது. ஓகேங்களா, ஓகே, இப்போ நமக்கு வந்து காயில், ஃபியூஸ் ரெசிஸ்டர், MIPA ஃபில்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரே கான்செப்ட். நான் ஸ்க்ரீனில் வந்து அந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த காயில், இந்த MIPA ஃபில்டர், இந்த ரெசிஸ்டர் இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கான்செப்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க ரீடிங்ஸ்லாம் செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கிரவுண்டாக இருக்குது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம இப்போ வந்து செக் பண்ணுறோம். ஸோ கிரவுண்ட் ஒரு சைடு பண்ணிவிட்டு அந்த பிளாக் ப்ராப் எடுத்து நான் கெப்பாசிட்டரோட ஒரு எண்டில் வைக்கிறேன். எனக்கு இங்கே பாருங்கள் 00 காமிக்குது. எனக்கு வந்து கிரவுண்ட் காமிக்குது. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் காமிக்குது. இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட், இந்தாண்ட பார்த்திங்கன்னா ரீடிங். அப்போ ஒரு சைடு கிரவுண்டாக இருக்குது, ஒரு சைடு நமக்கு வந்து வேல்யூ வருது. ஓகேங்களா, ஸோ அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, கிரவுண்டு வேல்யூ, கிரவுண்டு வேல்யூ. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு கெப்பாசிட்டரும் செக் பண்ணும்போது இதே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ரெண்டு சைடும் எனக்கு வந்து கிரவுண்டு காமிக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன். ஓகேங்களா, இங்கே இருக்க எல்லாமே செக் பண்ணுற பாருங்கள். எனக்கு ரீடிங், எனக்கு வந்து கிரவுண்ட், ஸோ கிரவுண்டு ரீடிங்கு. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே. இதே வந்து ஒரு சிலர் வந்து இந்த குட்டி கெப்பாசிட்டரும் அதே மாதிரி தானே அப்படிங்கிற டவுட்டும் வரும். அதையும் செக் பண்ணுறேன் பாருங்கள். வேல்யூ, ஸோ கிரவுண்டு. ஓகேங்களா, ஸோ குட்டியாக செக் பண்ணலாம் ஏதாவது. ஓகே, வேல்யூ, கிரவுண்டு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து கெப்பாசிட்டர் செக் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 காம்பனன்ட் செக் பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது சேம் கான்செப்ட்டில் இருக்க ஜீனோடைடாக நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஜீனோடைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு பாசிட்டிவ், ஒரு சைடு நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டில் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ ஃபுல் பிளாக்காக ஒரு சைடு லைன் போட்டிருக்க சைடு வந்து பாசிட்டிவ், லைனில் சைடு வந்து நெகட்டிவ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ நான் இந்த இடத்துல செக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஜீனோடைடு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால என்னால் அந்த ப்ராப்ளம் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த லைன்லேருந்து பக்கத்து லைனில் கனெக்ட் ஆகிற லைனில் செக் பண்ண முடியுமா நான் ட்ரை பண்ணுறேன். பட் இது எனக்கு அவ்வளோ ரிசல்ட்டாக எனக்கு வந்து கிடைக்கல. பார்த்திங்கன்னா என்னால் கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப டைனி பார்ட்டிக்கல் அது. ஸோ அப்போ வந்து நம்ம வேறு இடத்துல நம்ம செக் பண்ண வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதே இடத்துல நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பெருசு செக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, பெருசை ட்ரை பண்ணுறோம். பட் இது இந்த பாசிட்டிவ் சைடு பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் அதில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நான் கெப்பாசிட்டர் மேலே வச்சாலும் அது ஜீனோடைடில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அதே ரீடிங் தான். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ ஜீனோடைடோட பாசிட்டிவில் அந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால் அந்த இடத்துல ரீடிங் வருதை நான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்தாண்ட சைடு வந்து நெகட்டிவில் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகிருக்கு, பாசிட்டிவ் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நெகட்டிவில் நான் கரெக்டாக டச் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு கிரவுண்ட் ஆகுது. ஓகேங்களா, ஜீனோடைடோட ஒரு சைடு கிரவுண்டு, ஒரு சைடு வந்து வேல்யூ. ஓகேங்களா, ஸோ நான் கரெக்டாக வைக்கல, அதனால் வேல்யூ காமிக்குது. கரெக்டாக நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வைக்கிறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக காம்பனண்ட்டை நம்ம வந்து டச் பண்ணணும். டச் பண்ணாமல் நம்ம வந்து மாற்றி டச் பண்ணோன்னா ராங் ரிசல்ட் தான் வரும். பாருங்கள், இப்போ எனக்கு கிரவுண்டு காமிக்குது, இப்போ எனக்கு இந்த சைடு பாருங்கள் வேல்யூ காமிக்குது. ஸோ சேம் ஆஸ் இட் இஸ் கெப்பாசிட்டர் மாதிரியே நமக்கு ஜீனோடைடும் ஒரு சைடு பாசிட்டிவ், ஒரு சைடு வந்து நெகட்டிவ். ஓகேங்களா, பாருங்கள் அகைன் நான் செக் பண்ணுறேன். வேல்யூ, கிரவுண்டு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஜீனோடைட்ஸ் எல்லாமே.
ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 2 கேட்டகரி நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காம்பனன்ட் நம்ம வந்து செக் பண்ணலாம். என்ன அப்படின்னா ரெசிஸ்டர். நான் ஃபஸ்ட்டு வந்து மோடை மாற்றிருக்கேன் பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், ஓம்ஸ் மோடில் இருக்குது. இப்போ இந்த ரெசிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ரெசிஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம ரெண்டுத்தையும் டேரெக்டாக போய் ரெசிஸ்டரில் வைக்கணும். 2 ப்ராபையும் ப்ளஸ் அண்ட் மைனஸையும் கனெக்ட் பண்ணும்போது பாருங்கள் 0 வருதா, அப்போ இது ஃபியூஸ் ரெசிஸ்டர். 0 ஓம்ஸ் ரெசிஸ்டர் நான் சொன்னேன் இல்லையா, பாருங்கள் 0 காமிக்குது. 1ங்கிறது 0 தான் காமிக்கணும், அது பக்கு. ஓகேங்களா, மல்டிமீட்டரில். ஓகே, இப்போ வேறு எதாவது ரெசிஸ்டர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்களா. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ஏதோ இருக்கா, இந்த இடத்துல 2 ஃபியூஸ் ரெசிஸ்டர் இருக்குது. ஓகே, இங்கேயே அதை நம்ம செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3, 4, 5, 6 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வரிசையாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம செக் பண்ணுறோம். நமக்கு ரீடிங் வந்து ஆட்டோ ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 999.99 அப்படின்னா 1 கிலோ ஓம்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி காமிக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ ஓம்ஸ் கரெக்டாக காமிக்குது. இன்னொரு ரெசிஸ்டர் செக் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாரி இருங்க, கரெக்டாக வைக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ ஓம்ஸ் தான். கீழே இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ ஓம்ஸ் தான். ஓகே, டாலரன்ஸ் நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன். 999 அப்படின்னாலும் அது உங்களுக்கு 1 தான் குறிக்குது. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டயோட் மோடில் செக் பண்ணலாம். இப்போ ரெசிஸ்டரோட பர்டிகுலர் வேல்யூ நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ டயோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணலாம். ஸோ டயோட்னாவே நீங்கள் வந்து ரெட்டை வந்து கிரவுண்ட் பண்ணிவிட்டு பிளாக்கை வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ரெட்டை வந்து கிரவுண்ட் பண்ணிவிட்டேன், பிளாக்கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல இதே ரெசிஸ்டர் பாருங்கள், வேல்யூ ரெசிஸ்டருக்கும் நமக்கு பிஎன் டயோடுக்கும் வந்து வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகும் ஆப்போசிட் சைடுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், நல்லாவே டிஃபர் ஆகுது. எனக்கு 480 வருது, ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருது. ஸோ கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ 3 கேட்டகரி தான். இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இது புரியும். ஓகேங்களா. ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூ ரெசிஸ்டர் தான். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிஎன் டயோட நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ பிஎன் டயோட செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் பார்த்தேன், இதில் பிஎன் டயோட ஆல்ரெடி எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வேறு ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வேறு ஒரு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎன் டயோட வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஎன் டயோட நம்ம வந்து லைட்டிங் செக்ஷன்ஸில் நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டயோட வேல்யூக்கு நான் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஒரு சைடு நான் செக் பண்ணுறேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 கிட்ட வருது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 600 கிட்ட வருது. சரிங்களா, வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு ஒன் சைடு வேல்யூ வருது, எனக்கு ஒன் சைடு வேல்யூ வரல அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ட்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் காயிலுக்கும், அதே மாதிரி தான் ரெசிஸ்டருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் ஃபியூஸ் ரெசிஸ்டருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் சீனோடைடு மட்டும் உங்களுக்கு ஷார்ட் ஆயிரும். ஓகேங்களா. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸில் நீங்கள் நிறைய வந்து கெயின் பண்ணியிருப்பீங்க, லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து கிளியராக இருந்தது அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது போல இன்னும் நிறைய சந்திக்கிறேன். டில் தட் பை ஃப்ரம் கோபிநாத். தேங்க்யூ.